பரிமளா அண்ட் கோ திரை விமர்சனம். ஜெயராம், ஊர்வசி, சஞ்சனா, அவந்திகா, மிஸ்கின், சாண்டி மற்றும் பலர் நடிப்புல பாண்டிராஜ் இயக்கத்துல ஃபாக்சன் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் பரிமளா அண்ட் கோ. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். அப்பா ஜெயராம், அம்மா ஊர்வசி அடிக்கடி சண்டை போட்டுக்கொள்ளும் அவர்களது 2 மகள்கள் அளவான மற்றும் நிம்மதியாக வாழும் நடுத்தர குடும்பம். இதற்கிடையே ஜெயராமின் மகளுக்கு ரவுடி சாண்டி காதல் தொல்லை கொடுக்கிறார். அவர் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரிக்க அவரது தாதா அம்மாவும் மகனது காதலுக்கு ஆதரவாக ஜெயராம் குடும்பத்தை அவ்வப்போது மிரட்ட செய்கிறார். இந்த தொல்லையில் இருந்து விடுபட ரவுடி சாண்டியை கொலை செய்து விடலாமா என்று குடும்பத்தினர் ஆலோசிக்கின்றனர். இதற்கிடையே சாண்டி கொலை செய்யப்படுகிறார். கொலை வழக்கை விசாரிக்கும் காவல்துறை அதிகாரி மிஸ்கினுக்கு ஜெயராம் குடும்பத்தின் மீது சந்தேகம் ஏற்படுகிறது. அவர் தன் விசாரணையை தொடங்க ஜெயராம் குடும்பத்தினரே ஒருவரை ஒருவர் சந்தேகப்படவும் செய்கிறார்கள். பிறகு ஜெயராமின் சகோதரரும் ஊர்வசியின் சகோதரரும் வருகிறார்கள். அவர்கள் மீதும் சந்தேகம் ஏற்படுகிறது. சாண்டியை கொலை செய்தது யார், எதற்காக என்பதை காமெடியாகவும் கொஞ்சம் கருத்தோடும் சொல்வதுதான் பரிமளா அண்ட் கோ. ஜெயராம் ஊர்வசி ஜோடியின் இயல்பான நடிப்பும் டைமிங் காமெடி வசனங்களும் சிரிப்பால் திரையரங்கை அதிர வைக்கிறது. காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கும் இயக்குனர் மிஸ்கின் தனது தனித்துவமான நடிப்பு மூலம் மிரட்டியிருக்கிறார். சாண்டி புதிய பரிமாணத்தில் நடிப்பில் மிளர்கிறார். அக்கா தங்கையாக நடித்திருக்கும் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அனந்திகா ஆகியோரது குறும்புத்தனமான நடிப்பு நடுத்தர குடும்ப இளம் பெண்களை பிரதிபலிக்கிறது. ஜார்ஜ் சி. வில்லியம்ஸின் ஒளிப்பதிவில் காட்சிகள் கண்களை கவரும் விதத்தில் மிளர்கிறது. ஃபாக்சன் இசையில் பாடல்கள் அனைத்தும் திரும்ப திரும்ப கேட்கும் துள்ளல் ரகம். படத்தொகுப்பாளர் பிரதீப் இ. ராகவ் மற்றும் கலை இயக்குனர் டி. ராமலிங்கம் ஆகியோரது பணி படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறது. பெண்களுக்கு எதிராக நடக்கும் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்திருக்கும் இயக்குனர் பாண்டிராஜ் அதை சோகமாக சொல்லாமல் நகைச்சுவையாக சொல்ல முயற்சித்திருக்கிறார். மொத்தத்துல பரிமளா அண்ட் கோ கொஞ்சம் சிரிப்பு, நிறைய சஸ்பென்ஸ் என குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்கும் பொழுதுபோக்கு படம்.